responsibility that I accept the presidency of the UN Habitat Assembly on behalf of the Asia-Pacific Group. Malaysia is honored by the trust and pledges to serve. ஐநா மனித குடியேற்ற திட்டத்தின் 2025-2029 தவணை காலத்திற்கான தலைமை பொறுப்புக்கு மலேசியா தேர்வு பெற்று மாபெரும் புதிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கான தலைமை பொறுப்பை மலேசியா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை நாடு அடைந்திருக்கிறது என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கூறியது. கென்யா தலைநகர் நைரோபியில் நடைபெற்ற ஐநா மனித குடியேற்ற பேரவையில் 193 நாடுகள் இத்திட்டத்திற்கு மலேசியா தலைமை ஏற்பதை ஏகமனதாக அங்கீகரித்திருக்கின்றன. மலேசியா பேராளர் குழுவினரை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah Korming பிரதிநிதித்தார். மெக்சிகோ நாட்டிலிருந்து இந்த தலைமை பொறுப்பை மலேசியா ஏற்றுக்கொண்டது. இதற்கு முன்னர் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் கரிபியன் வட்டார நாடுகளையும் மெக்சிகோ பிரதிநிதித்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தை பிரதிநிதிக்க ஐக்கிய அரபு சிற்றரசுடன் கூட்டாக நிர்வாக வாரியத்திலும் இடம்பெற்றுள்ள மலேசியா இந்த தலைமை பொறுப்பையும் திறம்பட நிறைவேற்றும். ஐக்கிய அரபு சிற்றரசு நாட்டின் ஒத்துழைப்புடன் தலைமை பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனை திறம்பட நிறைவேற்றுவோம் என்று அமைச்சர் ngah Korming பேரவையின் நியமனத்தை ஏற்றுக்கொண்ட போது உரையாற்றினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.